உண்டாவதாக. நம் கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்வதற்கு முன்பாக நம் கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த வேளையிலும் கூட உம்முடைய வல்லமையும் உடைய கிருபையும் உடைய பிள்ளைகள் எங்களை தாங்கும்படியாய் பலப்படுத்தும்படியாய் ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதுமாய் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தின கர்த்தர், இந்த புதிய ஆண்டை புதிய மாதத்திலே ஆண்டவரே உம்முடைய வல்லமையும் ஆண்டவரே உம்முடைய கிருபையும் இரக்கமும் உடைய பிள்ளைகள் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, மே மாதத்தில் உம்முடைய கரம் எங்களை தாங்குவதாக. ஆண்டவரே, இந்த நாட்களில் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார்னு சொல்லுறேன். இன்றைக்கு அந்த நிறைவாக்குகிற வல்லமை ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே இந்த வசனத்தின்படி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், சபை ஆசீர்வதிக்கப்படும்படியாய், இதை கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறேன் ஐயா. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, மகிமைப்படுவீராக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த மாதம் முழுவதுமாய் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து நம்மை வழிநடத்தி வந்த தேவாதி தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு புதிய மாதத்திற்குள்ளே அடியெடுத்து வைக்கப்படுத்த கிருபைக்காக, இறைவன் நமக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு கூட நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துகிறேன். இன்றைக்கும் கூட இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற, இந்த மாதத்திற்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உண்மையான வாக்குத்தத்த வசனம் பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதுல 19வது வசனம் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் அவர் நிறைவாக்குவார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குவார், நிறைவாக்குகிற ஒரு தேவன் என்பதாக இந்த வேத வார்த்தை இங்கே சொல்லுகிறதை நாம் இந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது எப்படி நிறைவாக்குகிறார்? அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை என் தேவன் நிறைவாக்குவார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்கள் நாம் லாக்டவுன்ல இருக்கிறபடியினால கடந்த 45 நாட்கள், கடைசியாக மார்ச் மாதம் 15ஆம் தேதி நாம் ஆலயத்திலே ஆண்டவரை ஆராதித்தோம். மறுநாளிலிருந்து கிட்டத்தட்ட அநேக நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் உங்களுடைய கடைகள் மூடப்பட்ட சூழ்நிலைகள் வந்ததை நான் அறிந்திருக்கிறேன். அநேகர் இந்த நாட்களிலிருந்து 45 நாட்களாக கடை மூடப்பட்ட சூழ்நிலை. அநேகர் அதன் பின்பு 22ஆம் தேதியிலிருந்து, சிலர் 24ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலே 40 நாட்களாக 45 நாட்களாக இன்றைக்கு நாம் வீட்டிலே முடங்கி இருக்கிறதான ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே தான் தேவன் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், அவர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் குறைவுகளோடு கூட காணப்படலாம். உடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு குறைவு நிமித்தமாக எப்படி இந்த மாதம் இன்னும் கடந்து செல்வது, எப்படியோ ஏப்ரல் மாதத்தை கடந்து விட்டோம், இந்த மே மாதம் எப்படி கடப்பது, அரசாங்கம் என்ன சொல்லுமோ, நாளைக்கு என்ன வருமோ, நாளைய தினத்தில் என்ன சொல்ல போகிறதோ, அரசாங்கம் என்ன காரியங்களை அறிவிக்க போகிறதோ, இப்படியாக ஒவ்வொரு நாளிலும் குழம்பிக் கொண்டிருக்கிறதான இந்த சூழ்நிலையிலே தேவனுடைய வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வருகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நம்முடைய குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக்குவார். அரசாங்கம் என்ன சொல்லுமோ அதை பற்றி நம்முடைய காரியம் அல்ல. இறைவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் இந்த சூழ்நிலையிலும் அவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவாராம். எப்படி நிறைவாக்குவார்? அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் இதை செய்வார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்ம எல்லோருக்கும் நம்முடைய திராணிக்கு தக்க அநேக நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள். திருச்சபையின் பிள்ளைகள் உடைய திராணிக்கு தக்க இன்னும் அநேகர் மற்ற சபைகளிலும் இன்னும் அநேக மற்ற பொது மனிதர்களும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்க மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். பிரியமானவர்களே, அவர்களுடைய திறமைக்கு தக்க, அவருடைய பேங்க் பேலன்ஸுக்கு தக்க அவர்கள் மற்றவர்களுக்கு சகாயம் பண்ணுகிறதை நாம் இந்த நாட்களிலே பார்த்து வருகிறோம். ஆனால் எவ்வளவுதான் நம்முடைய திராணிக்கு தக்க நாம் செய்தாலும் ஒரு மனிதனை பூரணமாக திருப்திப்படுத்தி விட முடியாது. வேதம் சொல்லுகிறது, என் தேவன் உங்களுக்கு தருகிறார், குறைவை நிறைவாக்குகிறார். அவர் எப்படி நிறைவாக்குகிறார்? அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. அவருடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே,
வானமும் பூமியும் அவருடையது என்று வேதம் சொல்லுகிறது. வானத்தையும் பூமியும் உடையவராகிய கர்த்தர் என்று ஆபிரகாம் என்றைக்கு அவர் அறிந்து கொண்டானோ அந்த நாட்களில் இருந்து தன்னுடைய தேவைக்காக அந்த ஆண்டவரையே நோக்கி பார்த்த சம்பவத்தை நம் சத்திய வேதாகமத்திலே பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆம், அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். வெள்ளியும் அவருடையது, பொன்னும் அவருடையது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தேவன் அவர், சகலத்தையும் உடையவர் அவர், சகலத்தையும் உடையவராகிய தேவன் என்று அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர்தான் வானத்தின் பல்லகணிகளை திறந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மை தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் நமக்கு தருகிறவர் என்பதாக இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பவுல் எப்பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? அவர் கட்டப்பட்ட சூழ்நிலையில அவர் பிலிப்பு, அதாவது ரோம சிறைச்சாலையிலே இருந்து கொண்டிருந்த பொழுது, அங்கே சிறைச்சாலையிலே கட்டப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கும் பொழுது பிலிப்பியருக்கு அவர் இந்த நிருபத்தை நாம் எழுதுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இந்த பிலிப்பு சபையை அவர் பெற்றுக்கொண்ட வீதம், அவர் கடந்து போன பாதை, அது ஒரு கடினமான பாதை என்பதாக வேதம் சொல்லுகிறது. அவர் அந்த பிலிப்பு பட்டணத்திலே போய் ஊழியம் செய்த பொழுது அவர் பிடிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டது, அவருடைய சரீரங்கள் காயப்படுத்தப்பட்டது, அவருடைய சரீரத்திலே ரத்தங்கள் வடிந்து கொண்டிருந்தது. அடித்து துன்புறுத்தப்பட்டு தொழுமரத்திலே கொண்டு போய் சிறைச்சாலையிலே அவர் கட்டப்பட்டவராக உள்ளே இருந்த பொழுதுதான் அவர் அங்கே இருந்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தினார் என்று சொல்லியும், அப்படி துதித்து மகிமைப்படுத்தின பொழுது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அதிர்ந்தது என்பதாக இந்த பிலிப்பு பட்டணத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அங்கேதான் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சிறைச்சாலையினுடைய தலைவன் ரட்சிக்கப்படுகிறான். அன்றைக்கு சிறைச்சாலையின் தலைவன் ரட்சிக்கப்படுகிறான். பவுல் ஊழியம் செய்த பொழுது, பாடுகளின் வழியாக போன பொழுது, சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட பொழுது, அந்த சிறைச்சாலையிலே இருந்து அவன் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தின பொழுது, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்து அங்கே சூழ்நிலைகள் எல்லாம் மாறிய பொழுது, கட்டுகள் எல்லாம் கலந்த பொழுது பயப்படுகிறான் அங்கே சிறை அதிகாரி. அந்த நேரத்தில் அவன் அவர்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் பவுலை பார்த்து அவன் சொல்லுகிற வார்த்தை, சீலாவை பார்த்து அவன் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற வார்த்தையை அவன் சொல்லுகிறது அங்கே வேதத்திலே பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கைதி நம்பர் 104, கைதி நம்பர் 105, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்க கேட்கல பிரியமானவர்களே. ஆண்டவன் மாறே, இவர்கள் கைதிகளாய் இருக்கிறார்கள். அந்த கைதிகளிடத்தில் பவுல் கேட்கிற வார்த்தை அங்கே எப்படி எழுதியிருக்கிறது பாருங்க. அதாவது அந்த சிறைச்சாலை தலைவன் கேட்கிற வார்த்தை எப்படி எழுதியிருக்கிறது வேதத்தில் பாருங்க பிரியமானவர்களே. ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த பிலிப்பு பட்டணத்தில் தான் இப்போ ஒரு சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சபையில் இருக்கிற மக்கள் இவர் சிறைச்சாலையில் இருக்கும் போது இவரை விசாரிக்கிறார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினால் கர்த்தருக்கு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை என்று சொல்லி அவன் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் மனமுள்ளவர்களாய் இருந்தீர்கள், எனக்கு உதவி செய்வதற்கு நீங்கள் மனமுள்ளவர்களாய் இருந்தீர்கள். நான் தெசலோனிக்கேயிலே இருந்த பொழுதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் இரண்டொரு தரம் அனுப்பினீர்கள் என்பதாக அவன் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இந்த பிலிப்பியர் இந்த பவுலுக்கு சில உபகாரங்களை செய்திருக்கிறதை நம்ம இந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம். அப்பொழுதுதான் அவன் இப்படி சொல்லுகிறான், நீங்கள் என்னை விசாரிக்கிறீர்கள், நீங்கள் என்னுடைய குறைச்சலிலே எனக்கு உதவி செய்கிறீர்கள் என்பதாக அவன் அந்த சபைக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் மகிமையிலே நிறைவாக்குவார் என்பதாக இந்த வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் நம்மை விசாரிக்கிறவர் என்பதாக வேதம் சொல்லுகிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை விசாரிக்கிறவர். நீங்கள் விசாரிக்கிறீர்கள், என் தேவன் என்னை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிறவர். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். நம்முடைய கவலைகளை எல்லாம் நாம் அவர் மீது வைத்துவிட முடியும் என்பதாக வேதம் சொல்லுகிறது. நாம் அவரை நோக்கி பார்க்க முடியும் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்மை விசாரிக்கிறவர். என்னை விசாரிக்க
யாரும் இல்லையே. இந்த நாட்களில, இந்த லாக்டவுன் பீரியடில் இத்தனை நாட்களாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. என் தேவைகளுக்கு நடுவில் என்னை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கிக் கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிறவர் என்பதாக வேதம் சொல்லுகிறது. உலக மனிதர்களை காட்டிலும் அவர் நம்மை நன்றாய் விசாரிக்கக்கூடியவர். அவர் நம்மை விசாரித்து அறிந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். அந்த தேவன் தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவரிடத்தில் இருக்கிறதின்படி அவர் நம்முடைய குறைவுகளை எல்லாம் இந்த மாதத்திலே உங்களுக்கு நிறைவாய் மாறப்படுவார். நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, எப்படி இந்த நிறைவை பெற்றுக் கொள்வது என்று தான் இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த நிறைவை, இந்த ஆசீர்வாதத்தை நாளிலே நான் எப்படி பெற்றுக் கொள்வது, நீங்கள் எப்படி இந்த நிறைவை பெற்றுக் கொள்வது, வேதம் முழுவதுமாக தியானித்து பாருங்கள். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் வரும் பொழுது அவர்கள் புலம்புகிற சில வார்த்தைகளையும், அவர்கள் வாழ்க்கையிலே அந்த குறைவுகளை நிறைவுகளாக மாறும் பொழுது அவர்கள் எப்படி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்பதும் மத்திய வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்திலே பாருங்கள். நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ஆபிரகாம் ஒரு முறை ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லும் பொழுது, ஆபிரகாம், நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் நான் உனக்கு பலமுமாக இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லும் பொழுது, ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தெரிவீர் ஆண்டவரே, நான் ஒரு குறைவோடு இருக்கிறேனே, என்னிடத்தில் ஆண்டவரே பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு இல்ல ஆண்டவரே, எனக்கு ஒரு குறை இருக்கிற ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் என்று அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே, பிள்ளை இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே என்று சொல்லி அவன் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யாக்கோபை குறித்து நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது, யாக்கோபு அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சொல்லுகிறான், இப்பொழுது யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, இப்பொழுது பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். நீங்கள் என்னை பிள்ளை இல்லாதவனாக, பிள்ளை அற்றவனாக ஆக்க பார்க்கிறீர்கள் என்று சொல்லி தன் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இல்ல இல்ல என்கிற வார்த்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். எங்களுக்கு பிள்ளை இல்லை என்கிற வார்த்தையை அவர்கள் உபயோகப்படுத்துகிறது நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பார்வோன் இப்படியாக சொல்லுகிறான், ஐயோ, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை, அதன் பொருளை விளக்கி சொல்லுகிறவன், அதன் பொருளை விளக்குகிறவன் ஒருவனும் இல்லை என்பதாக அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறதை நீங்கள் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்திலே படிக்க முடியும். பிரியமானவர்களே, தொடர்ந்து நீங்கள் வருவீர்களே ஆனால் எலியாவின் நாட்களிலே, எலிசாவின் நாட்களிலே பார்க்கும் பொழுது, எலியாவின் நாட்களிலே ஒரு பெண்மணி இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். பானையில கொஞ்சம் மாவும் கலசத்துல கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்பதாக அவள் சொல்லுகிற வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மாத்திரமல்ல, அந்த எலியாவின் நாட்களில எலியாவின் வேலைக்காரன் அவன் சமுத்திரமுகமாக பார்த்து விட்டு வந்து சொல்லுகிறான், ஒன்றுமில்லை என்பதாக. ஏதாவது மேகம் வந்திருக்கிறதா, மழைக்குரிய அறிகுறி வந்திருக்கிறதா, ஆசீர்வாதத்துக்குரிய அறிகுறி வந்திருக்கிறதா, ஏதாவது நன்மை உண்டாகுமா என்று பார்த்து வரை அனுப்பினால் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒன்றுமில்லை என்கிற வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதுபோல எலிசாவினுடைய நாட்களில ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி அவள் சொல்லுகிற வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். உன்னிடத்துல என்னமா இருக்குது அப்படின்னு கேட்ட பொழுது, ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேற ஒன்றுமே என்னிடத்தில் இல்லை என்கிற வார்த்தை, இல்லை என்கிற வார்த்தையை அவள் அங்கே பதிவு பண்ணி வைத்திருக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நகோமி சொல்லுகிறாள், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்பொழுது குறைவுள்ளவளாக திரும்பி வந்திருக்கிறேன், இப்பொழுது என்னிடத்திலே ஆசீர்வாதம் பெற்றவளாக, ஆசீர்வாதம் இல்லாதவளாக நான் காணப்படுகிறேன் என்பதாக அவள் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் அவர்கள் பலமுறை சொல்லுகிற ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஒன்றுமில்லை என்பதாக சீடர்கள் சொன்ன வசனம் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருமுறை ஆண்டவர் பேதுருவிடத்தில் கேட்கிறாரு. அப்ப பேதுரு ஆண்டவருக்கு பதில் சொல்லும் பொழுது, ஆண்டவரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஐயா, ஆனாலும் ஒரு மீன் கூட அகப்படவில்லை ஆண்டவரே என்று சொல்லி, ஒண்ணுமே கிடைக்கல ஆண்டவரே, ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னும் கூட ஒரு இடத்துல அவருடைய சீடர்கள் சொல்லுகிற வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 5 அப்பம் 2 மீனை தவிர வேற ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சீடர்கள் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒருமுறை ஒரு மனிதன் சொல்லுகிறான், 38
வருட வியாதியுள்ள மனிதன் சொல்லுகிறான், என்னை கொண்டு போய் தண்ணீரிலே விடுவதற்கு ஒருவரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்பதாக அவன் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனுடைய வீட்டிற்கு போய் சொல்லுகிறான், என்னுடைய உதவி என்னுடைய வீட்டிற்கு கெஸ்ட் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பதற்கு என்னிடத்திலே அப்பம் இல்லை என்பதாக சொல்லுகிற வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்படி இல்ல இல்ல இல்லை என்கிற வார்த்தை வேதத்தில் அநேக இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அதாவது எதற்காக இத்தனை சம்பவங்களை சொன்னேன் என்று சொன்னால், இல்லை என்கிற வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையிலே அது குறைவை குறிக்கக்கூடியதான வார்த்தையாக இங்கே பதிவு பண்ணப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு பிள்ளை இல்ல, பிள்ளை இருந்து என்னை பிள்ளை அற்றவனாக நீங்கள் மாற்ற பார்க்கிறீர்கள். பணத்துக்கு அர்த்தம் சொல்ல ஒருத்தரும் இல்ல, எண்ணெயை தவிர கொஞ்சம் எண்ணெயை தவிர ஒண்ணுமே இல்ல, கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் தவிர ஒண்ணுமே இல்ல, புசிக்க ஒண்ணுமே இல்ல, நாம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே இல்ல, உதவி செய்ய ஒருத்தருமே இல்ல. இது போல இல்லை 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 என்கிற வார்த்தை அது குறைவின் வார்த்தையாக நாம் அதிகமாக உபயோகப்படுத்துகிற வார்த்தையாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என் தேவன் அந்த குறைவை தான், அந்த குறைவையே உங்களுடைய வாழ்க்கையில அவர் நிறைவாக மாற பண்ணுகிறவர். பிரியமானவர்களே, வேதாகமோ ஆச்சரியமான சில வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறது பாருங்களேன். இல்லைங்கிற அந்த வார்த்தை குறைவுக்காக பயன்படுத்துகிற வார்த்தை வேதத்தில் நிறைவுக்காக பயன்படுத்தப்பட்ட சம்பவத்தை சொல்லி உங்கள் வாழ்க்கையிலும் கூட இல்லைன்னு சொன்ன அந்த வார்த்தையை இனி நிறைவுக்காக நீங்கள் பயன்படுத்த போகிறீர்கள். உடைய வாழ்க்கையில அந்த வார்த்தை இல்லைன்னு சொல்லுகிற வார்த்தையை எப்பொழுது நீ பயன்படுத்துவீர்கள் என்றால், அரிசி இல்ல, பருப்பு இல்ல, உளுந்து இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னு சொல்லி சொல்வதற்காக அல்ல. பிரியமானவர்களே, உடைய வாழ்க்கையில அதை நிறைவுக்காக பரிபூரணத்திற்காக நீங்கள் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையாக மாறப்போகிறது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்கிற வார்த்தை வேதத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடையும், நான் தாழ்ச்சி அடைவது இல்லை என்பதாக வேதம் சொல்லுகிறது. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை, நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை, நாங்கள் குறைவுபடுவதில்லை, நாங்கள் அவமானப்படுவதில்லை, நாங்கள் வெட்கம் அடைவது இல்லை. இல்லை என்கிற வார்த்தை குறைவுக்காக பயன்படுத்தப்படுகிற வார்த்தை இங்கே ஆசீர்வாதத்திற்காக நிறைவிற்காக அங்கே பயன்படுத்துகிற வார்த்தையாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யாக்கோபிலே அக்கிரமத்தை பார்க்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே நான் குற்றம் காண்கிறதும் இல்லை என்பதாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், அவர் பொய் சொல்லுவதும் இல்லை, அவர் மனம் மாறுவதும் இல்லை, மனஸ்தாபப்படுவதும் இல்லை என்பதாக வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர், இல்லைங்கிற அந்த வார்த்தை ஆசீர்வாதத்திற்கு நேராக பயன்படுத்தப்படுகிற வார்த்தையாக வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை என்பதாக வேதம் சொல்லுகிறது. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் அது உன்னை சேதப்படுத்துவது இல்லை என்பதாக வேதம் சொல்லுகிறது. யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் கண்டுபிடிப்பதும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்பதாக நாம் வேதம் முழுவதுமாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படியாக அந்த வார்த்தை இல்லைங்கிற அந்த வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தையாய் மாறிவிடுகிறதை பார்க்கிறோம். கற்பம் விழுகிறது இல்லை, உன் தேசத்தில் கற்பமும் மலடும் அது விழுகிறது இல்லை என்பதாக அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை என்பதாக அங்கே வேதம் சொல்லுகிறது. சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு பிரிவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை என்பதாக அந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே வந்த பொழுது அவர்களுடைய அந்த ஆடை அது பழையதாக போகவில்லை, அவருடைய பாதரட்சை அது பலசாக தேய்ந்து போகவில்லை, அவருடைய கால்கள் வீங்கி போகவும் இல்லை என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இல்லைங்கிற அந்த வார்த்தை குறைவுக்காக பயன்படுத்தப்படுகிற வார்த்தை இங்க திருப்திக்காக, இங்க மனமகிழ்ச்சிக்காக, இங்கே ஒரு நிறைவுக்காக பயன்படுத்தப்படுகிற வார்த்தையாக மாறி விடுகிறதை நாம் இந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, உன் தகப்பன் உன் தாயை கைவிட்டாலும் என் தேவன் உன்னை கைவிடுவதில்லை, அவர் உன்னை கைவிடுவதில்லை என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒருவனும் உன்னோடு விட எதிர்த்து நிற்பது இல்லை என்பதாக வேதம் சொல்லுகிறது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை இல்லைங்கிற அந்த வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தையாய் மாறிவிடுகிறது. உங்க வாழ்க்கையில் அப்படிதான் மாறப்போகுது. இல்ல 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 அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த வார்த்தையை இந்த மாதம் எப்படி சமாளிப்பது? ஐயோ, வீட்டுல எல்லாம் காலியா இருக்குது, வேலை இல்ல, வருமானத்துக்கு வழி இல்ல,
வருமானம் இல்ல, சூழ்நிலை எல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்கிற வார்த்தையை ஒருவேளை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கும் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே எல்லாம் நிறைவாக்குவார். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில எப்படி மாறிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நான் சொன்னேனே, ஒரு சிலருடைய வாழ்க்கை உங்களுக்கு முன்னாடி நிறுத்தினேனே, அப்படி வாழ்க்கையெல்லாம் திருப்பி பாருங்க, சொன்ன சம்பவங்கள் எல்லாம் திருப்பி பாருங்க. இல்ல அப்படின்னு அவங்க புலம்பிய பொழுது என் தேவன் இடைபடுகிறார் பாருங்க. அங்க வித்தியாசமான சூழ்நிலைகள் வருகிறது. ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர் ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனேன்னு சொல்லி அங்கே ஆபிரகாம் கேட்ட பொழுது, எளியவா ஆபிரகாம் அவன் வெளியே கொண்டுட்டு வந்தாரு. ராத்திரி நேரம் வானத்தை அண்ணாண்டு பார், நட்சத்திரங்கள் என்ன கூடுமானால் என்னபடி செய்ய ஆண்டு சொல்லி அவனை என்ன ஆண்டவரே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உன் சந்ததி இவ்விதமாக இருக்கும். என்ன முடியாத அளவுக்கு அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பதற்கு அளவே இல்லை, அளவே இல்லை. உன் சந்ததி அது என்னவே முடியாது, என்ன முடியாத அளவுக்கு இல்லைங்கிற அந்த வார்த்தை இப்ப ஆசீர்வாதமான வார்த்தையாய் மாறி விடுகிறது. ஒரு பிள்ளை இல்லை அப்படிங்கிற இடத்துல பிள்ளைய என்னவே முடியவில்லையே, என்னவே முடியவில்லையே, என் சந்ததியையே என்ன முடியலையே அப்படிங்கிற அளவுக்கு என் தேவன் மாற்றுகிறார். பாருங்களேன், எவ்வளவு வல்லமை உள்ள ஒரு தேவன். அவன் சொல்றான், ஐயோ என்ன பிள்ளையற்றவனாய் மாற்ற பாக்குறீங்க, யோசேப்பும் இல்ல, சிமியோனும் இல்ல, பென்யமீனையும் கொண்டு போக பாக்குறீங்க அப்படின்னு ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்துல யாக்கோபு சொல்லும் பொழுது இப்படி வாழ்க்கையில பாருங்க, எந்த யோசேப்பு இல்லைன்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு இருக்கிறானோ அந்த யோசேப்பு நிறைவுள்ளவனாய் எகிப்து தேசத்தில் இருக்கிறான். அவன் சிமியோனையும் கண்டு கொண்டான். எல்லா பிள்ளைகளும் அவனோடு கூட இருந்தார்கள். மகிமையான ஆசீர்வாதத்தை தேவன் அந்த யாக்கோபுக்கு கொடுத்தார் என்பதாக வேதம் சொல்லி இல்லைங்கிற அந்த வார்த்தையை கடைசி நாட்கள் அவன் சொல்ல முடியாத அளவுக்கு அவனை திருப்தியாய் தேவன் ஆசீர்வதித்தார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. என் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல ஒருவனும் இல்லை என்று அங்கே பார்வோன் கலங்கினதை பார்க்கிறோம். இதன் பொருளை விடுவிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்று பார்வோன் சொல்லி அந்த சூழ்நிலையில இப்ப அதே பார்வோன் வாயினால் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். உன்ன மாதிரி ஞானம் உள்ளவன், உன்ன மாதிரி சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனும் இல்லை. அந்த மாதிரி இப்போ அங்க காரியங்கள் மாறுகிறது. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லவே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லவேன். இப்ப இந்த மாதிரி ஞானம் உள்ளவன், இந்த அளவுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றவன் யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ற ஒருவனை அவன் கண்டுபிடிக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இல்லைங்கிற அந்த சூழ்நிலையை தேவன் எப்படியாய் மாறப்படுகிறார் என்பதாக வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். எலியாவின் நாட்களில அந்த பெண்மணி சொல்லுகிற காரியத்தை பாருங்க, சாரிபாத் விதவை சொல்லுகிற காரியத்தை பாருங்க. கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, கொஞ்சம் மாவு இருக்குது, கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும் பானையில கொஞ்சம் மாவுமே இல்லாமல் வேற ஒண்ணுமே இல்லை, வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவள் இங்கே சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆனா காரியம் எப்படி மாறுது பாருங்க. பானையில மாவு குறைஞ்சி போகவே இல்லை, கலசத்துல என்ன குறைஞ்சு போகவே இல்லை, குறையவே இல்லை. இல்லைங்கிற அந்த வார்த்தை இப்ப ஆசீர்வாதத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. முன்னாடி இல்லைன்னு சொன்னாங்க, இப்ப குறையவே இல்லை, இப்ப குறையவே இல்லை அப்படின்னு அது ஆசீர்வாதத்தின் வார்த்தையாய் என் தேவன் மாற்றி விடுகிறதை இந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில் என் தேவன் அப்படி செய்ய வல்லவர். இல்ல 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 அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீ தேவன் மாற்றி நீங்க அதை ஆசீர்வாதத்திற்காக பயன்படுத்த போறீங்க. நான் தாழ்ச்சி அடைவதில்லை, நான் வெட்கப்பட போவதில்லை, நான் இனி நின்றே அனுபவிக்க போவதில்லை, நான் இனி அவமானத்தை அடைய போவதில்லை, இனி நான் குறைவை அடைய போவதில்லை. அந்த வார்த்தைக்கு நீங்க, அந்த காரியத்துக்கு நீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்த போறீங்க. பிரியமானவர்களே, எலியாவுடைய நாட்களில வேலைக்காரன் போய் 6 முறை பார்த்துட்டு வந்து சொல்றான், மேகமே இல்லை, வறட்சியா இருக்குது, சூழ்நிலை மாற மாட்டேங்குது, சூழ்நிலை மாற்றப்பட வேண்டும். ஆனா பாருங்க, வறட்சி மாறல, மேகம் வரல அப்படிங்கிற சூழ்நிலை தேவன் அடுத்த ஒரு சனப்பொழுதுல மாற்றுகிறார். இப்போ எங்கேயுமே வறட்சியே இல்லை, எல்லா இடமும் செழிப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே சூழ்நிலைகள் மாற்றப்படுகிறது. ஆசீர்வாதமே இல்லை, ஆசீர்வாதமே இல்லை அப்படிங்கிற இந்த சூழ்நிலை தேவன் மாற்றி இப்ப வறட்சியே இல்லை, எல்லாம் செழிப்பு அப்படின்னு தேவன் கொண்டு வந்ததை நான் வேதத்துல பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அப்படி செய்ய வல்லவர். தேவ சமூகத்துல காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் பலத்த கிரியைகளை செய்வார். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீங்க, சூழ்நிலை கண்டு சோர்ந்து போகாதீங்க. அடுத்து கவர்மெண்ட் என்ன சொல்லுமோ அதை நீங்க பார்த்து கொண்டிராதீங்க. தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில சகலத்தையும் தேவன் நன்மைக்கு எதுவாகவே மாற பண்ணுவார்.
இது உங்க ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக தேவன் மாற பண்ணுவார் என்பதை முற்றிலுமாய் நீங்கள் அறிந்து தேவனை துதியுங்கள், தேவ நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. பிரியமானவர்களே, எலியாவினுடைய நாட்கள் மாத்திரமல்ல, எலிசாவுடைய நாட்களில் கூட பாருங்க, அந்த பெண்மணி அவள் சொன்ன வார்த்தை, கொஞ்சம் என்னதான் இருக்குது ஐயா, ஒரு குடத்துல கொஞ்சம் எண்ணெயை தவிர வேற ஒண்ணுமே இல்ல, ஒரு வெண்மை இல்ல அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில பாருங்க, என்ன வந்துகிட்டு இருக்குது, எண்ணெயை பிடிக்கிறதுக்கு இப்போ பாத்திரம் தான் இல்ல அப்படின்னு தேவன் காரியத்தை மாத்துறாரு. பாருங்களேன், ஆசீர்வாதம் வருது, ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு பாத்திரம் தான் இல்ல, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரங்கள் தான் இல்ல, ஆசீர்வாதமோ அளவில்லாமல் வந்து கொண்டிருக்கிறது. அப்படியாக வேதம் அங்கே அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சீசர்கள் புசிக்க ஏதாவது இருக்குதா இயேசு கேட்ட பொழுது ஒன்றுமில்லை. நாங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் வேதம் எப்படி சொல்லுகிறது? பிரியமானவர்களே, அவர்களிடத்தில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவுபட்டதில்லை, அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவுபட்டதில்லை. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. தேவன் எப்படி தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. 5 அப்பம் 2 மீனை தவிர வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னாங்க. இப்ப தேவன் அதை ஆசீர்வதித்தார், பணிக பண்ணினார், பெருக பண்ணினார், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சாங்க. இப்ப இன்னும் சாப்பிடணுமா அப்படின்னா வயிற்றுல இடம் இல்லையா, சாப்பிடுறதுக்கு வயிற்றுல இடம் இல்லை, வயிறு நிரம்பிருச்சுது. மீதி எடுக்கணுமா, 12 கூடை இருந்துச்சு, 12 கூடையில எடுத்தாச்சுது, கூட இப்ப இல்ல, மீதம் எடுப்பதற்கு வயிற்றுல இப்ப சாப்பிடுறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் அங்கே சூழ்நிலைகளை மாற்றுகிறதை வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பேதுருவே, கடல்ல மீன் பிடித்துக் கொண்டிருக்கிற பேதுருவே, மீன் போடுமா? போடு ஆண்டவரே, இதுக்கு மேல மீனை ஒண்ணு போட்டா என் படகு முங்கிடும், இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா ஒரு 4 மீன் வலையில் அகப்பட்டா என் வலை கிழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன், படகு அமிழத்தக்கதாக அவன் படகெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுடைய படகின் தேவன் நிரப்பி ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது தாராளமாய் கொடுப்பார், தாராளமாய் கொடுப்பார். அவர் கொடுக்கிறதில்ல, தாராளமாய் கொடுக்கிறவர், யாவருக்கும் அவர் சம்பூரணமாய் கொடுப்பார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆதாமுக்கு எப்படி கொடுத்தார் பாருங்களேன், கஞ்சத்தனமா எதையுமே கொடுக்கல, எல்லாம் தாராளமா. எவ்வளவு மரங்கள் அவனுக்கு 2 பேர் இருக்காங்க, எவ்வளவு பெரிய தோட்டத்தை தேவன் உருவாக்கி, அதுல எவ்வளவு நீரூற்றுகளை தேவன் உருவாக்கி, எத்தனையா என் தேவன் கொடுக்கிறவர். தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி கொடுத்தார் ஆதாமுக்கு. உடைய வாழ்க்கையில தேவன் அப்படி தருகிறவர். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை என் தேவன் நிறைவாக்குவார், நிறைவாக்குவார். வாழ்க்கையில தேவன் நிறைவாக்குவார். நீங்களும் சொல்லுவீங்க, இல்லை என்பது எனக்கு இல்லை என்று சொல்ல போகிறீர்கள், இல்ல குறையே எனக்கு இல்ல அப்படின்னு உங்க வாழ்க்கையில நீங்க சொல்ல போறீங்க. பிரியமானவர்களே, தேவன் உங்களை அப்படி பரிபூரணமான ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆண்டவரை நோக்கி பாருங்க, தெய்வத்தை நோக்கி பாருங்க. குறைவோடு இருக்கிறீங்களா? நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில கடந்த நாட்கள் 15 நாட்கள் 45 நாட்கள் வேலைக்கு போகாம வீட்டில் இருந்திருக்கிறீங்க. நிச்சயமா உங்களுடைய காரியங்கள் இனி எப்படி இந்த புதிய மாசத்தை கழிக்கிறது? அரசாங்கம் என்ன சொல்ல போகுது? ஒருவேளை இன்னும் 1 மாசம், இன்னும் 2 மாசம் இப்படி தள்ளி போட்டுச்சுன்னா எங்க நிலைமை என்ன ஆகுறது? ஒருவேளை அப்படி நீங்க நினைத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? இறைவன் சர்வ வல்லவர். பிரியமானவர்களே, உங்களை போஷிப்பிப்பதற்கு தேவன் வல்லவர். எலியாவை காகம் கொண்டு போஷித்தவர், சூரியச்செடியிலே வந்து சோர்வு நீங்க பேசினவர் இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்படுகிறார். தம்முடைய வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை ஜீவமுள்ள வார்த்தை. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால், இந்த தேவ வார்த்தையின் மீது நம்பிக்கை வைப்பீர்களே ஆனால், இந்த வார்த்தைக்காக தேவனை தோத்திரம் பண்ணுவீர்களே ஆனால், இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீர்களே ஆனால், உங்களுடைய வாழ்க்கையில தேவன் குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக்குகிறதை உங்க வாழ்க்கையில நீங்க காண்பீங்க. பிரியமானவர்களே, அந்த குறைவுகள் நிறைவாக்கப்பட வேண்டியது. ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற 2-3 காரியத்தை வேகமா சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, இந்த குறைவுகள் நிறைவாக்கப்படுவதற்கு, நீங்கள் திருப்தி அடைவதற்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும்? 2-3 வார்த்தை வேதத்துல பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ வளர்ந்து வந்திருக்கிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். ஆண்டவர் நீங்க என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கிறார் பாருங்க.
உனக்கு ஒண்ணுமே குறைவில்லை, உங்களுக்கு ஒண்ணுமே குறைவில்லை, நான் நிறைவா இருக்கிறேன். இந்த வார்த்தை தேவன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார் பிரியமானவர்களே. இந்த வார்த்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏன் தெரியுமா? இந்த வார்த்தை எப்ப சொல்லப்பட்டது தெரியுங்களா? அதாவது இந்த வார்த்தை மோசே சொல்லுகிறாரு அவருடைய அந்திம காலத்துல, கடைசி காலத்துல. புது ஜெனரேஷன் முன்னாடி உட்கார்ந்து இருக்குது. இப்ப பழைய ஜெனரேஷன் இல்ல. இப்போ அவருக்கு அதாவது அவருடைய 120 வயது ஆகிவிட்டது. அந்த கடைசி காலத்துல எல்லோருக்கும் சில ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். சில அட்வைஸ், அவங்க இந்த கடைசி காலத்துல சில அட்வைஸ்களை உட்கார வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்படி ஆலோசனை கொடுக்கும் பொழுது அந்த புது சந்ததிக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும். கானானுக்குள்ள போகணுமா, தேவ ஆசீர்வாதத்தை பூரணமாய் பெற்றுக்கொள்ள வேண்டுமா, நீங்க நிறைவை பெற வேண்டுமா, உடைய வாழ்க்கையில அந்த செழிப்பான ஆறு ஓடுகிற அந்த பள்ளத்தாக்கும் மலைகளும் நிரம்பி இருக்கிற அங்கே இருந்து ஆறுகளும் ஏரிகளும் ஊற்றுகளும் உள்ள அந்த தேசத்துக்குள்ள நீங்க போகணுமா, அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் தேவ பிள்ளைகள் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். நீங்க கட்டாத அந்த வீடு, வெட்டாத அந்த கிணறு, நட்டாத அந்த தோட்டம், அது உங்களுடையதாய் மாற வேண்டுமே. அதான் நீங்க ஒரு காரியத்தை செய்யணும் பிரியமானவர்களே. என்ன செய்யணும்னா, இந்த நாட்களில தேவங்களை நடத்தி வருகிற இந்த நாட்களில நீங்க சொல்லணும், பரிபூரணமாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவர் என்னை திருப்தியா வச்சிருக்கிறாரு, எனக்கு ஒன்றும் குறைவு இல்லை. தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில தேவன் அவர்களை நடத்தினார். அவங்க சாப்பாட்டுக்கு குறைவே கிடையாது. தேவன் அவங்களுக்கு தண்ணீருக்கு குறையே வைக்கல, எல்லாம் திருப்தியா கொடுத்தார். வானத்திலிருந்து மன்னா டெய்லி அவங்க பொறுக்கும்படிக்கு தேவன் செய்தார் பிரியமானவர்களே. அவர்களை திருப்தியாய் நடத்தி வந்து கொண்டிருந்தார். ஆனா அந்த ஜனங்கள் என்ன சொன்னார்களாம்? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் முறுமுறுத்தார்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்களே. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜனங்கள் தேவனுக்கு மோசேக்கு விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது. அப்பம் இல்லை, தண்ணீர் இல்லை என்று இல்லாய் இல்லாய் என்கிற வார்த்தையை அவர்கள் உபயோகப்படுத்தினார்கள் பிரியமானவர்கள். இல்ல 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 என்கிற வார்த்தை வனாந்திரத்துல அவங்க உபயோகப்படுத்தினாங்க, முறுமுறுத்தாங்க. இது நிமித்தமாகத்தான் என்ன நடந்துச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை தீயை கக்கக்கூடிய பாம்புகளை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் மரித்தார்கள் என்பதாக அந்த ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்புறம் அதை நீக்குவதற்காக ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து வைத்த பொழுது அந்த சாபத்திலிருந்து, அந்த வாதையிலிருந்து, அந்த கொடிய நோயிலிருந்து தேவ பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. அந்த கிரியைகள், அந்த விஷயம் அவங்களை விட்டு நீங்கப்படுது என்பதாக வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. தேவன் செய்ய சொன்ன சில காரியங்களை செய்த பொழுது ஏன் இல்லை 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 இப்படி வாழ்க்கையில இல்லை இல்லைங்கிற வார்த்தையை தயவுசெய்து உபயோகப்படுத்தாதீங்க பிரியமானவர்களே. தேவன் என்ன பரிபூர்ணமா வச்சிருக்கிறாரு, தேவன் என்ன மகிழ்ச்சியா வச்சிருக்கிறாரு, நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலிருந்து மோசே பாடத்தை கற்றுக்கொண்டு பெண் சந்ததிக்கு அவன் கற்றுக் கொடுக்கிறான். இந்த பாடத்தை கற்றுக்கோங்க, உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயத்தை பெறுவீங்க, ஈஸியா கானானுக்குள்ள போயிருவீங்க. மோசே கற்றுக் கொடுத்த பாடத்தை பெண் சந்ததி கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் வாழ்க்கையில ஈஸியாக எளிதில சீக்கிரமாக அந்த கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. இந்த அருமையான வேத பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில குறை இருக்குது, என் வாழ்க்கையில அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நீங்க எப்பொழுதும் முறுமுறுத்துக் கொண்டிருக்காதீங்க பிரியமானவர்களே. ஆண்டவரை துதிங்க, இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் நீங்க 14ஆம் அதிகாரத்தை படித்து பார்ப்பீங்கன்னா அந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். ராத்திரி முழுசா அழுகிறாங்க. போயிட்டு வராங்க, கானானை பார்த்துட்டு வராங்க, அவங்களுக்கு பயம் கொடுக்குது. சும்மா பார்த்துட்டு வர்றதுக்கு அனுப்பினாரு மோசே. பார்த்துட்டு வந்தவங்க கொஞ்சம் துர்ச்செய்தியை சொல்லிட்டாங்க பாருங்க 10 பேரு. அது நிமித்தமா ஜனங்கள் ராத்திரி முழுசும் அழுகிறாங்க, ரா முழுவதும் அழுகிறார்கள். ரா முழுவதும் அழுகிறார்கள் என்கிற வார்த்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது அதாவது நான் சின்ன பையனா இருந்த பொழுது எங்களுடைய உறவினர் வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். அப்படி போகும் பொழுது 7 மணிக்கெல்லாம் சாப்பாடு தந்துடுவாங்க. 6:30 7 மணிக்கெல்லாம் நைட்டு சாப்பாடு கொடுத்துருவாங்க. என்ன இவ்வளவு சீக்கிரம் கொடுக்குறீங்கன்னா, இருட்டு எதுக்கு வருது, 7:30 8 மணிக்கெல்லாம் 7:30 மணிக்கெல்லாம் தூங்க வச்சிருவாங்க. நான் சின்னவனாக இருந்த பொழுது அப்படின்னா இருட்டு வந்துச்சுன்னா அர்த்தம் என்னன்னா, அந்த காலத்துல 6 மணி 7 மணி ஆயிட்டுனாலே ஆல்மோஸ்ட் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஊர் அடங்கி போயிடும். இப்ப காலம் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. இப்போ 10 மணிக்கு
உறங்குற கூட்டம் 3 மணி 4 மணிக்கு எந்திரிக்கிற கூட்டங்கள் மாத்திரம் தான் 10 மணிக்கு என்ன செய்றாங்கன்னா உறங்குறாங்க. இல்லைன்னா அந்த பம்பாய் பட்டணத்துல மோஸ்ட்லி எல்லாம் 1 மணிக்கு 2 மணிக்கு 3 மணிக்கு 4 மணிக்கு 5 மணிக்கு விடிஞ்ச பிறகு 6 மணிக்கு தூங்குற ஆட்களை தான் நம்ம இப்ப என்ன பண்றோம்னா பம்பாய் சிட்டில பாக்குறோம். ஆனா அங்க பாருங்க, அவங்க வாழ்ந்த நாட்களை கவனிச்சு பாருங்க. அந்த நாட்களில ராத்திரி எல்லாம் உட்கார்ந்து அழுதுருக்கிறாங்கன்னா யோசிச்சு பாருங்க. ராத்திரி இருளான நேரங்களில் அவங்க எல்லாம் அடங்கி போவாங்க. சீக்கிரத்துல அந்த காலங்களில வாழ்ந்த மக்கள் சீக்கிரமாக அவர்கள் படுக்கைக்கு சென்று விடுவார்கள். ஆனா இந்த ஜனங்கள் ராத்திரியெல்லாம் கண்டு அழுதாங்க, ராத்திரியெல்லாம் அழுதாங்க, ஒரு திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க என்பதாக அந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிதான் அவங்க காணப்பட்டது நிமித்தமாக அநேக வார்த்தைகளுடைய வாழ்க்கையில அவங்க சகிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. இப்படி வாழ்க்கையில பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இருக்கிறதுல முதல்ல சந்தோஷப்படுங்க. தேவன் எல்லாத்தையும் நிறைவாக்குவார், தேவன் நிறைவாக்குவார். இன்னைக்கு ஒருவேளை எனக்கு இருக்கிறது வெறும் சோறு தான் இருக்குது, ஊறுகாய் தான் இருக்குது, அதை சந்தோஷமா சாப்பிடுங்க பிரியமானவர்களே. அதை தேவன் ஆசீர்வதித்து கொடுப்பார், அதை தேவன் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். தானியேலை பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பாருங்க. இவங்க சொல்றாங்க ராஜா, அதாவது அந்த இவங்களுக்கு உணவு கொடுக்கிற அந்த அதிகாரிகிட்ட சொல்றாங்க, எங்களுக்கு சாதாரண சாப்பாடு கொடுங்க, ராஜாவின் போஜனத்தினால நாங்க எங்களை தீர்த்துப்படுத்த விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. ராஜாவின் போஜனம் அது நல்ல ரசப்பழ சாப்பாடு, நல்ல கறி வகைகள், நல்ல மீன் வகைகள், நல்ல உயர்தர வகைகள், நல்ல அசைவ வகைகளான அந்த உணவுகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அது வேண்டாம், அது தீர்த்துப்பட்டது, அது அந்த உணவுகள் அது விக்கிரங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டு வருகிற உணவுகள், அந்த மதுபானங்களை நாங்கள் குடிப்பதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க உறுதியா நிற்கிறாங்க. சாதாரண சாப்பாடு சாப்பிட்டாச்சுன்னா முகத்துல கலை வராது. இந்த சாப்பாடு அரச சாப்பாடு சாப்பிட்டாச்சுன்னா முகத்துல தனி கலை வரும். ஆனா இவங்க சொல்றாங்க, எங்களை செக் பண்ணி பாருங்க, எங்களுக்கு சாதாரண சாப்பாடு கொடுங்க, வெறும் பருப்பு சாப்பாடு கொடுங்க. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்க வெறும் ரச சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம், ஆனா தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க, உங்க முகத்துல ஒரு கலைய தேவன் கட்டளையிடுவார். செக் பண்ணி பார்க்கிறான், 10 நாள் கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கிறான், இவங்க முகத்தில் ஒரு தனி கலை இருக்கிறத அந்த அதிகாரி கண்டுகொள்கிறார். பிரியமானவர்களே, நாட்கள் கடந்து போகுது. ஒரு நாள் எல்லா வாலிபர்களும் நேபுகாத் நேச்சார் மன்னனுக்கு முன்பாக அவர்கள் கொண்டு வருகிறார்கள். மன்னன் அவர்களோடு பேசினான் என்று தமிழ்ல போடப்பட்டிருக்கிறது. ஆனா ஆங்கில வேதாகமத்துல NKJV-ல இப்படியாக போடப்பட்டிருக்கு, அவர் மன்னன் அவங்களோட கூட இன்டர்வியூ பண்ணினான், அவங்களுக்கு இன்டர்வியூ வச்சான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அந்த இன்டர்வியூல இந்த வாலிபர்கள் மற்ற வாலிபர்களை காட்டிலும் 10 மடங்கு சமஸ்தர்களாக, 10 மடங்கு ஞானம் உள்ளவர்களாக, 10 மடங்கு திறமை உள்ளவர்களாய் காணப்பட்டாங்களாம். வெறும் சாதாரண சாப்பாடு தான், வெறும் மரக்கறி சாப்பாடு தான், சிக்கன் மட்டன் மீன்லாம் அவங்க சாப்பிடல. ஆனா அந்த அவங்களுடைய உணவை தேவன் ஆசீர்வதித்தார். சாப்பாட்டுல ஒண்ணு இல்லைங்க, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்க அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பாரையானால் யாரையும் உங்களை விட்டு விளக்குவார். அவ்வளவு முடிஞ்சு போச்சு. உங்க அப்பமும் நீங்க சாப்பிடுகிற அப்பமும் நீங்க குடிக்கிற தண்ணியும் அது ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்குன்னா, ஆசீர்வதிக்கப்பட்ட உணவா இருக்குன்னா, உங்களுடைய வாழ்க்கையில வியாதி இல்லாதபடிக்கு ஆரோக்கியமான சரீரத்தை தேவன் கொடுப்பார். பிரியமானவர்களே, ஆகவே நீங்க ஒன்று சொல்ல வேண்டும், எனக்கு ஒன்றும் குறைவில்லை, தேவன் என்னை நிறைவாய் வைத்திருக்கிறார், தேவன் என்னை நிறைவாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை வேகமா நான் படிக்கிறேன். அந்த வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். ஆறு இருக்குது, ஊற்று இருக்குது, ஏரி இருக்கு, தண்ணிக்கு இங்க பஞ்சமே இல்லை. அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம், ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கிடவாய், அவரை துதியுங்க. ஒன்றும் குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு முன்னே வைத்திருக்கிறார், ஒரு நிறைவை வைத்திருக்கிறார். அதுக்காக நீங்க அவரை துதியுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நன்றி பண்ணி செலுத்துங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை முழு இதயத்தோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணி வாழ்க்கையில இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிரியமானவர்களே, இருக்கிறதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. பிரியமானவர்களே, கால் வலிக்குது, ஐயோ கால் வலிக்குது, ரொம்ப கால் வலிக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு மனிதனை பார்க்கும்போது, கால் இல்லாத ஒரு மனிதனை பார்க்கும்போது, ஆண்டவரே கால் வலிப்பதற்காக எனக்கு காலை கொடுத்திருக்கிறீங்களப்பா, அதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம்.
ஏன் கால் வலிக்குது? எனக்கு கால் இருக்கிறதுனால தான் கால் வலிக்குது. காலை கொடுத்தீங்களே, அதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லி பாருங்க, உங்க கால் வலி ஓடுகிறதை பார்ப்பீர்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாருங்க பிரியமானவர்களே. விசுவாச வீரன் ஜார்ஜ் முல்லர் அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ முறை சம்பவங்களை சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு உணவில்லை, ராத்திரி வேளையில அவங்க ஜெபம் பண்ணுகிறாங்க, மறுநாள் கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருடைய சமூகத்துல தோத்திரம் பண்ணி ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுப்பாரு, எல்லா தேவைகளையும் சந்திப்பாரு. இப்ப இல்லைனாலும் ஆண்டவர் தோத்திரம் பண்ணுவோம். இந்த குறைவான சூழ்நிலையில இந்த சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்கள். நன்றி சொல்லிட்டு கர்த்தர் நாளை காலையில் அவர் பார்த்துக்குவாரு, நம்ம தைரியமா படுக்க போகலாம் அப்படின்னு அவங்க போயிட்டாங்க. ஜோமணி முடிச்சுட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டார்கள். தேவன் பார்த்துக் கொள்வார், தேவனிடத்தில் எல்லாத்தையும் சொல்லியாச்சு அப்படின்னு அந்த விசுவாச வீரன் பல ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை வளர்த்த அந்த விசுவாச வீரன் அவருடைய கரத்துல எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டார். பிரியமானவர்களே, மறுநாள் காலையில கதவை திறந்தாச்சுன்னா கதவை திறக்க முடியல, கதவை தள்ள முடியல. என்ன அப்படின்ட்டு பின்வாசலை திறந்துட்டு அந்த பக்கம் போய் பார்த்தாச்சுன்னா அந்த கதவு பக்கத்துல மூட்டை முட்டையா அவர்களுக்கு தேவையான உணவுகளை யாரோ கொண்டு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்ப அவர் சொன்னாரு, இதை யாரு வச்சா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது, ஆனா யார் இதை கொடுத்து அனுப்பியிருப்பா அப்படின்னு எங்களுக்கு தெரியும். தேவனாகிய கர்த்தர் இதை எங்களுக்காக கொடுத்து அனுப்பினார் என்று அவர்கள் கர்த்தரை தோத்திரம் பண்ணினார்கள். பிரியமானவர்களே, இப்படி ஆண்டவரை தோத்திரம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. குறைவுக்கு நடுவிலும் இல்லாமைக்கு நடுவிலும் ஆண்டவர் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிரியமானவர்களே. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில நன்றியோடு என் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது என் தேவனுடைய குறைவுகளை எல்லாம் அவர் மகிமையிலே நிறைவாக்குவார். இன்னும் கூட வேதத்தில் ஒரு வார்த்தையை பாருங்க. யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து அந்த வேத வசனங்களை நீங்கள் படிப்பீர்களே ஆனால் அந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது பாருங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 1ஆம் அதிகாரம் 4லிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாகிறாமல் பரிபூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, இருமனம், அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இறைவன் அவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அவனுக்கு சம்பூரணமாய் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் நீங்கள் திருப்தியா இருக்கணும் இல்லைங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லக்கூடாது. ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பரிபூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, எப்படி கொடுப்பாராம்? சம்பூரணமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். அப்படிப்பட்ட தேவனிடத்துல கேளுங்க, ஆனாலும் சந்தேகப்படாம விசுவாசத்தோட கேளுங்க. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷி தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. சந்தேகப்படுகிறவன் யார் கர்த்தரிடத்திலே எதையாவது ஒன்றை பெறலாம் என்று நினைக்க கூடாது அப்படின்னா வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் சொல்லுது, இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். அவன் கர்த்தரிடத்திலே எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இரு மனம் உள்ளவர்கள், உலகத்தையும் நேசிக்கிறவர்கள், தேவனையும் அன்பு செலுத்துகிறவர்கள், ஆண்டவரையும் பார்ப்பார்கள், உலகத்தையும் பார்ப்பார்கள். இப்படிப்பட்ட இரு மனம் உள்ளவர்கள் நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளோடு கூட குண்டி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அன்றைக்கு எலியா சொல்லி அந்த ஜனங்களை கர்த்தர் பக்கமாக திருப்பி ஒரே பக்கமாக உன் மனது ஒரே நிலையில இருக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்பதால் அன்றைக்கு கற்றுக் கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முன்பாக விக்கிரகங்கள் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில உலகம் நமக்கு முன்பாக ஒன்றாக காணப்படுகிறது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் முடியாது. 2 மனது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. கர்த்தரையே உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அவரையே நோக்கி பாருங்கள். அவர்களுடைய வாழ்க்கையில எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்கு, உங்களுடைய வாழ்க்கையில உங்களை திருப்தியாக்குவதற்கு தேவன் போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒண்ணு நீங்க அனலா இருக்கணும், இல்லைன்னா குளிரா இருக்கணும். ஒண்ணு வெண்ணி தண்ணியா இருக்கணும், இல்லைன்னா பச்சை தண்ணியா இருக்கணும். இது 2 இல்லாம வெறுவெறுப்பா இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு அவர் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அனலாயிருப்போம், உறுதியாயிருப்போம், ஒரே மனதில் இருப்போம். இந்த எண்ணங்கள் அலைபாயக்கூடாது, இந்த
எண்ணங்கள் அலைபாயக்கூடாது. அது அலைபாய்படியாய் பிசாசு நம்மோடு கூட இடைப்படுவான். ஆண்டவர் மட்டும் இப்படி சொன்னாரா? அன்னைக்கு ஏவாளை பார்த்து சொன்னான். அவளுடைய மனதை அங்கே திசை திருப்புவதற்காக கொஸ்டினை வைக்கிறான், கேள்விக்குரிய வைக்கிறான். கேள்விக்குரிய வச்சு அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க. ஆண்டவர் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? இதை புசிக்க கூடாதுன்னு ஏதாவது சொன்னாரா அப்படின்னு அவன் கேள்வி வைக்கிறான். கேள்வி வைக்கும் பொழுது அவள் அங்கே யோசிக்கும்படியான சூழ்நிலை வருகிறது. எதுக்காக இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு? இப்படியாக அவருடைய வாழ்க்கையில ஒரு சந்தேகம் ஏற்படும்படியான சூழ்நிலையை உருவாக்குகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. சந்தேகம் மாத்திரம் அல்ல, பொய்யான சில வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்து இதை சாப்பிட்டா நீ கடவுளை மாதிரி ஆயிருவ என்ற சில காரியங்களை சொல்லி மனதை கெடுக்கிறதை, ஏவருடைய மனதை கெடுக்கிறதை நம் வேதத்திலே பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அவருடைய மனதை குழப்புகிறதை பார்க்கிறோம். நம்முடைய மனதை குழப்புவதற்காக பிசாசு செயல்படுவான். மனதை சீர்படுத்துங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. இருமனம் உள்ளவர்களாக அல்ல, தேவரையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் காணப்படுங்க. கர்த்தரிடத்தில் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியும். அவரையே நோக்கி பாருங்க, ஆண்டவரையே நோக்கி பாருங்க. சங்கீதக்காரன் 56ஆம் சங்கீதத்துல திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை சொல்லுகிறான் பிரியமானவர்களே, நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்புவேன். அங்கே அவனுக்கு விரோதமாக பெலிஸ்தர்கள் எழும்பி வந்து அவனை பிடித்துக் கொண்ட பொழுது அந்நியர்கள் பிடித்துக் கொண்டார்கள். அந்நிய சேனை அவனை பிடித்துக் கொண்டது. ஓ, எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம்! அந்நிய படையினால் சிக்கப்பட்டிருக்கும் பொழுது அது அந்த மனிதன் விடுவிக்கப்படுவது என்பது நினைச்சே பார்க்க முடியாத காரியம். அப்படிப்பட்ட நெருக்கெல்லாம் தாவீதுடைய வாழ்க்கையில வந்திருக்குது. பெலிஸ்தர்கள் அவனை பிடித்துக் கொண்டார்கள். 56ஆம் சங்கீதத்துல திரும்ப திரும்ப சொல்லுகிறான், நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்புவேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலப்படுகிற நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தரின் மேல் பற்றுதலாக இருப்பேன். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம், தேவனின் மேல் பற்றுதலாக இருப்பேன். 56ஆம் சங்கீதம் திரும்ப திரும்ப மாம்சமானவன் எனக்கு என்ன செய்ய முடியும்? மாம்சமயமானவன் என்ன செய்ய முடியும்? நான் பயப்படும் நாளில் கர்த்தரை நம்புவேன். என் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தைகளை புகழுவேன். அவருடைய வார்த்தைகளை பற்றி பிடித்துக் கொள்ளுவேன். அவரை தான் பிடிக்கிறான், வார்த்தையை தான் பிடிக்கிறான். இன்றைக்கு உங்களுடைய வார்த்தை, இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தை, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தேவன் வார்த்தை சொல்லுகிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நிச்சயமாய் நிறைவாக்குவார் பிரியமானவர்களே. நிச்சயமாக உங்கள் தேவைகளை சந்திப்பார் பிரியமானவர்களே. ஆண்டவர் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. சூழ்நிலை எப்படி இருக்கலாம்? சூழ்நிலை உங்களுக்கு வித்தியாசமா இருக்கலாம். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், எல்லாமே காலியா இருக்கலாம், இல்ல 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 இல்லங்கிற நிலைமையில இருக்கலாம். தேவன் அதை இருக்குன்னு சொல்ல வைக்க போகிறாரு. அதை நம்பியே நீங்க துடிக்க போறீங்க. ஒரு பிள்ளை இல்ல, உன் பிள்ளைக்கு எல்லையே இருக்காதுப்பா. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு தேவ ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வரப்போகுது. பானையில மாவு இல்ல இல்ல, பானையில மாவு குறைஞ்சி போவதே இல்ல. அவர்களுக்கு ஒருவருக்கு ஒன்று குறைவுபட்டதில்லை அப்படின்னு சொல்லும்படியாக செய்வார். புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? ஒண்ணு இல்ல. இப்ப புதுசாக அப்போஸ்தலர் நடவடிக்கையில அவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவுபடல. இப்படி மகிமையான ஆசீர்வாதம் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆண்டவரை பாருங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில அது இல்ல இது இல்லைன்னு சொல்லி முறுமுறுக்காதீங்க, தயவு செய்து முறுமுறுக்காதீங்க. இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதிச்சு பாருங்க. இந்த லாக்டவுன் பீரியடிலும் வீட்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலும் வீட்டுக்குள்ள ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சிக்கனோ மட்டனோ வாழ்க்கையில பிரியாணியோ பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களா இருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, கஷ்டத்துக்கு நடுவில் போய் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, அதை தோத்திரம் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. தேவன் அதை திருப்தியான உணவாக மாற்றிக் கொடுப்பார். தேவன் அதை ஆசீர்வதித்து கொடுப்பார். நீங்கள் திருப்தியோடு அதை புசிப்பீர்கள். நீங்கள் ஆரோக்கியமுள்ளவர்களாய் காணப்படுவீர்கள். நீங்கள் சொல்லுவீங்க, தேவனை பரிபூர்ணமாக திருப்தியடைய பண்ணினார். மாத்திரமல்ல, அவரை தோத்திரம் பண்ண 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 தேவ பிள்ளைகள் அந்த கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். இல்லை 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 இல்லைன்னு சொன்ன பொழுது வனாந்திரத்தை சுற்றி வந்தார்கள். என்றைக்கு ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தார்களோ கானானுக்குள்ளே போனார்கள். அந்த வெட்டி எடுக்கக்கூடிய தங்க வெட்டி எடுக்கக்கூடிய செம்பு வெட்டி எடுக்கக்கூடிய தேசத்துக்குள்ளே போனார்கள். கட்டாத அந்த வீடு, வெட்டாத கிணறு, நட்டாத தோட்டத்தை பெற்றுக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வதிப்பார். அவரை துதியுங்க, ஆண்டவரை மனதார துதியுங்க, இருமனமா இருக்காதீங்க. நோக்கி பாருங்க, தேவனுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பரிபூரணமான நன்மைகளை, பரிபூரணமான ஆசீர்வாதங்களை தந்து ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையுள்ள கருத்துக்களாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், சபை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீராக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக. உம்முடைய நாமத்தை சொல்லி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எல்லா தடைகள் விலகி போவதாக, இல்லைங்கிற நிலைமை மாறுவதாக. வீட்டுக்குள்ள தேவன் கடந்து போங்கப்பா, விரைவுகளை நிறைவாக்குங்கப்பா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, உம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் பிள்ளைகளுடைய குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும். இன்னைக்கு தேவையோடு இருக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா, விரைவோடு இருக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா, கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் கண்ணீர் துடைக்கப்படுவதாக, விரைவில் நிறைவாக்கப்படுவதாக, ஒவ்வொரு பாத்திரமும் இப்பொழுதே நிரம்புவதாக. அன்றைக்கு அந்த தீர்க்கதரிசியின் வீட்டில் அந்த எண்ணெய் பாத்திரங்களை நிரம்பி வழிய பண்ணின தேவன் என் பிள்ளைகளின் பாத்திரங்களை நிரம்பி வழிய பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்.
வழியாக தாழ்த்துடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.